ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா 2-3 நாளுக்கு முன்னாடி மலேசியாவில் ரொம்ப கிராண்டியராக நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு தனுஷ் வராரு, நம்ம ஏகே வராரு, ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வராரு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக்கான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரல. ஆக்சுவலாக இது விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஆகணும். பட் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவரோட ஸ்டாண்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கனால இந்த ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ இல்ல தனுஷோ ஏகேவோ போனாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்கால படங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். ஸோ அதன் காரணமாகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல. மற்ற ஸ்டார்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா என்ன, மக்களோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மலேசியா ஸ்டேடியம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 80,000 சீட் இருக்குது. அந்த 80,000 சீட்டுமே பத்தாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கே நிறைய வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் கோலிவுட் தரப்பில் நடந்திருக்குது. ஆனால் இவ்வளோ கூட்டம் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே நடந்ததில்லை. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, கமலஹாசன் அவர்கள் வந்திருக்காரு. அப்படி இருந்துமே அந்த டயத்தில் ஃபுல்லாகாத இந்த ஸ்டேடியம் விஜய் அவர்களோட இந்த லாஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஆகுது அப்படின்னா விஜய் அவர்களோட ஸ்டார்டம் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த பீக் டயத்தில் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறார் அப்படிங்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மனவலி தான் கொடுக்குது. ஸோ அடுத்தது இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு சில மூவி ட்ராக்கர்ஸ்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபேன்ஸுக்கு நியூ இயர் ட்ரீட்டாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜனவரி 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானை மாற்றிருக்காங்களாம். இது என்ன காரணத்துக்காக அப்படின்னு தெரில. பட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறது 100% கன்ஃபார்ம். நீங்கள் இந்த ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ்க்காக எவ்வளோ வெறி கொண்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.